ரஞ்சித் குறித்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. சக்கிலியர்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய ஒரு கிராம பகுதியில் போய் இந்த ரஞ்சித் போய் பேசுகிறான். சக்கிலியர்கள் நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருந்து இந்த ஜக்கையன் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த ரஞ்சித். உனக்கு வேலை என்ன? நீ இயக்குனர் தானே, நீ அந்த வேலையை தானே போய் பார்க்கணும். ஆனால் அவன் பேசுகிறத பாருங்க. அப்போ சக்கிலியர் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அப்போ நீ யார்? அப்போ நீயும் சக்கிலியனா, நீயும் அருந்ததியனா? பலர் சொன்னாங்க ரஞ்சித்து பறையன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரஞ்சித்து சக்கிலியன், அவன் ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவன் சொன்னாங்க. அதுக்கு ஆதாரமாக அந்த காணொலி அமைஞ்சிருக்குது. நீ ஒருத்தன் ஓட்டு போறன்னா இப்ப நம்ம ஒண்ணு இல்ல, ஒரு 10 வீடு, நம்ம அதாவது மற்ற சாதிகளை விட்டுருங்க, அருந்ததி சமூகத்துல ஒரு 10 வீடு இருக்குன்னா அந்த 10 வீட்டுல எவ்வளவு பிரிவினை இருக்குது? ஏன் ஒன்னாவே இல்ல? நம்ம 10 வீட்டுல ஒரு கட்சிக்காரன் இப்ப யாராவது இப்ப ஜக்கனுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம்னா ஓட்டு போடவே மாட்டோம். ஜாதி பிரச்சனை, இவர் நிக்கிறாரு அப்படின்னா இவர் பேசுவானா ஓட்டு போறோம்னா இவன் போடவே மாட்டோம். ஒற்றுமை இல்லை, யோசனை இல்லை. திருமாவளவுமே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்படி பறையர்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை முட்டலாக்கிக்கிட்டு இருக்கிறார்கள் இது போன்றவர்கள்.